அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு அதிசயமான விஷயத்த பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த பதிவு. என்ன அதிசயம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தரை பற்றி யூடியூப்பில் தான் பார்த்தேன். நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயத்த பற்றி பார்க்கும்போது, அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தேன். அவருடைய அந்த ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமகன் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக அதிசயம் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு கடவுள் மேலே வந்துட்டு அதிக நம்பிக்கை இருக்குது. நானும் எல்லா சாமியுமே கும்பிடுவேன். ஆன்மீகத்து மேலே எனக்கு ரொம்பவுமே விருப்பம் அதிகம். அப்படி வந்து பண்ணும்போது சரி நம்மளும் ஒரு டைம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமகன்னு சொன்னேங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாள் சொன்னேன். ஒரு சின்னதாக ஒரு கருப்பு வண்டு, மாம்பழத்துக்குள்ளெல்லாம் ஒரு வண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வண்டு. அந்த ஒரு வண்டு வந்து என்னையவே சுற்றி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பார்த்தேன், இது வந்து மாம்பழத்துக்குள்ளே மட்டும்தானே இருக்குது, இவ்வளோ சின்ன வண்டு திடீர்னு எங்கிட்டு இருந்து வந்துச்சு அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வேறு ஒன்று கீன்னு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இது என்ன புதுசாக சவுண்டு கொடுக்குது, இது என்ன அப்படின்ட்டு. பின்னும் நான் எடுத்து ஜன்னலை திறந்து வெளியில் போட்டுட்டேன். திருப்பி மறுநாள் பார்த்திங்கன்னா சின்னதாக கருப்பு கலரில் ஒரு குளவி மாதிரி வந்துச்சு. அந்த குலவையுமே பார்த்திங்கன்னா நம்ம என்னையவே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா நேற்று வண்டு வந்துச்சு, இன்றைக்கி குலவி வந்துச்சே, இது என்ன இது தினம் ஒன்று வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த 2 நாள் நான் மந்திரமும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 3வது நாள் சரி நம்ம படுக்கலாம் அப்படின்றப்ப நான் பெட்ரூமில் படுக்கிறப்ப ஹாலில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தேன், என்ன யாரோ நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. திருப்பியும் நம்ம வந்து தனியாக இருக்கும்போது இப்படி தோணுச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா. நான் திருப்பி போய் பார்த்தேன். திருப்பி வந்துட்டு யாருமே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரியே நம்ம மனசு வந்துட்டு ஒரு உணர்வு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து திருப்பி நான் யூடியூப் சேனலில் வந்து அடித்து பார்த்தேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி வண்டு மூலியமாகவும் இல்லை பட்டாம்பூச்சி மூலியமாகவும் இல்லை சித்தர் வந்து நம்ம கூட யாராவது இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் உணர்வு ஏற்படுத்துச்சு. சித்தர் வந்து எனக்கும் வந்து அந்த வண்டு மூலியமாகவும் அந்த சின்ன குளவி மூலியமாகவும் வந்து காட்சி கொடுத்தாங்க. நான் அப்படியே வந்து நான் விட்டுட்டேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி நம்ம வந்துட்டு இதை எதுக்கு நம்ம சாமியே கும்பிட்டுக்கலாம், எதுக்கு இதெல்லாம் புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கருப்பு கலரும் மஞ்சள் கலரும் கலந்த ஒரு வண்டு நல்லா வந்துட்டு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது, ஆனால் அது வண்டு தான். வீட்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி அதை வந்து வெளியில் நான் வந்து விரட்டி விட்றேன், மாட்டேன்ருச்சு. ஏன்னா பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்க, கடிச்சிரும் அப்படின்ட்டு. நானும் வந்து இந்த ஒட்டரை குச்சியெல்லாம் எடுத்து வெளியில் தட்டி தட்டி பார்த்தேன், மாட்டேன்ருச்சு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்ன திருப்பி வண்டு வருதே அப்படின்ட்டு. சரின்ட்டு ஒரு குச்சி எடுத்து நம்ம அதை வைக்கிறப்ப அந்த குச்சியை வந்து பிடிச்சிக்கிச்சுங்க வண்டு. இது எங்கேயாவது நடக்குமாங்க? வண்டு வந்து ஒன்று நம்ம அடித்தா கீழே விழுந்துரும், இல்லை நம்ம ஏதாவது கொண்டு தட்டுனா பறக்கும். ஆனால் இது வந்து குச்சியை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ஒரே அதிசயமாக இருந்தது, என்ன குச்சியை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா நானும் என் கணவரும் வந்து முருகருக்கு மாலை போட்டிருக்கோம். 48 நாள் வந்து விரதம் இருந்துக்கிட்டு வர்றோம். காலை நேரத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையும் வந்துட்டு கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு வர்றேன். தினமும் கந்தசஷ்டி கவசம் இப்படி முருகர் பூஜை வந்து தினமும் பண்ணிக்கிட்டு வர்றதுனால நான் நினச்சேன், ஒருவேளை முருகர் வந்திருப்பார் அப்படின்ட்டு. சரி முருகர் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க இல்லையா நம்ம விரதம் இருக்கும்போது அப்படின்னு. ஆனால் திருப்பியும் வந்துட்டு மொபைலை நான் எடுக்கிறப்ப இந்த ஒரு மாதம் வராத கேளக்கிய சித்தர், அந்த திருப்பி வந்துட்டு கேளக்கிய சித்தர் பதிவுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இத்தனை நாள் ஒரு மாதமாக நம்ம பார்க்கல, ஆனால் திருப்பி வந்துட்டு இந்த கேளக்கிய சித்தர் பதிவு வருதே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இது சித்தராக இருக்குமோ, நமக்கு வந்து சின்ன சின்ன பூச்சிகள் மூலியமாக காமிச்சாங்க, இப்போ பெருசாக வண்டு மாதிரி வந்திருக்கு, ஒருவேளை சித்தராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன்.
வச்சுட்டு சரி அதை கொண்டு போய் வெளியே போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்கு அடிக்க மனசு வரல. மாலை போட்டிருக்கிறப்போ ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடாது இல்லைங்களா? நான் எடுத்துகிட்டு போய் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் போட்டேன். போட்டுட்டு திருப்பி ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்குறேன், திருப்பி அந்த வண்டு உள்ளே வந்துச்சு. கதவெல்லாம் லாக் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படி வந்துச்சுன்னு வண்டு தெரியல எனக்கு. ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த விஷயத்த வந்துட்டு அப்போ நான் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. நான் என்ன இது திருப்பி திருப்பி வண்டி வருதேன்ட்டு திருப்பி நான் வெளியில் கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். தள்ளி போட்டுட்டு ஒரு காலையில் எந்திரிச்சு வாசல் தொளிக்கலான்றப்ப அந்த வண்டு காம்பவுண்டுக்குள்ளே கேட்டு மேலேயே உக்காந்துருந்தது. என்ன இந்த வண்டு நேத்திருந்து நம்மக்கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு பின்ன போய் சாமிக்கிட்ட உட்காந்து சாமி கும்பிட்டு நம்ம மனசு சொல்லும் இல்லையா, இது வந்துட்டு சித்தர் தான், இது வந்து கடவுள் தான் வந்துட்டு இப்படி நமக்கு காட்சி கொடுக்குறாங்கன்ட்டு. அப்படி நான் நினைக்கும்போது ஒரு சில சகுனங்கள் வந்து சொல்லுச்சு. சகுனம் சொல்கிறப்ப சரி கடவுள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டு தீபாராதனைலாம் காமியாச்சாச்சு. இதை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கேளக்கிய சித்தர்னரு ஒரு சித்தர் இருக்கார். அவரை மனசார வந்து நீங்கள் வந்து நினச்சி வேண்டுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சித்தர் பார்த்துக்குவார். அவரை வழிபடுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதைப்படி வந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க. காலையில் நம்ம எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த சமயத்திலேயே ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு அவருடைய நாமத்தை 108 முறை வந்து சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. இப்படி 108 முறை உங்களால் எத்தனை முறை முடியுதோ ஒற்றைப்படை எண்ணில் சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து சித்தர் வந்து எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி உங்களுக்கும் காட்சி கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி பண்ணுவார். இதெல்லாம் வந்து நம்புறதா அப்படின்னு நினைப்பீங்க. நம்புனா கண்டிப்பாக வந்துட்டு நல்லது நடக்கும். நம்புங்க. நம்பி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சித்தர் வருவார். அப்புறமா உங்களுக்கு காட்சி அளிப்பார். உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.